Namaste my dear 12th standard students. I hope that you are all fine. Today I am going to give a small introduction. It's not introduction, I'm sorry. A small overview of the already taken subject, chapter 3 and 4. What is chapter 3? Do you remember that? Partnership fundamentals. Take page number, in the front page itself it is there. Accounts of partnership firms fundamentals, unit 3 and unit for goodwill in partnership accounts. Take page number 81. You know, don't skip the video, you must watch it fully. Why I am saying is, you are going to face your online test. It's not online test, it's just so far we have seen many chapters. No, it's a monthly test. You can say it is a monthly test. Accounts of partnership firms fundamentals, unit 3 and unit 4. That is your portion. Unit 3 and 4 is your portion. So 12th standard accountancy. This is 12th standard accountancy, not 11th standard accountancy. This is 12th standard accountancy. Accounts of partnership firms fundamentals. இந்த சாப்டரில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம், இதில் எவ்வளோ தியரிஸ் பார்த்தோம். We have seen the meaning, definition, features of partnership. ரொம்ப ஒரு மாதம் ஃபுல்லாகவே பார்ட்னர்ஷிப் ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துருக்கோம். ஐ திங்க் யூ வில் ரிமெம்பர் தட். பார்ட்னர்ஷிப் டீட் பற்றி பார்த்தோம். இந்த இல்லுஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு சம் அது பார்த்தோம். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் எல்லா இல்லுஸ்ட்ரேஷனும் தான் பார்த்தோம். எக்ஸசைஸ் எல்லாமே நீங்கள் போட்டீங்க. ஐ எம் வெரி மச் ஹாப்பி அபவுட் தட். நவ் டேக் பேஜ் நம்பர். திஸ் இஸ் யுவர் பேட்டர்ன். தட் மீன்ஸ் 15 1 marks will come and 4 2 marks, 4 3 marks, 3 5 marks. Totally it will fetch how much? 50 marks. 50 marks இந்த டெஸ்ட் இருக்கும். ஸோ போர்ஷன் வந்து 3rd lesson and 4th lesson only. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் மொத்தம் 10 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது. இன் வெரி ஷார்ட் ஆன்சர்ஸில் 5 ஷார்ட் ஆன்சர்ஸ் அண்டு 3 ஷார்ட் ஆன்சர்ஸ். 2 மார்க் எப்படி கேட்பேன் அப்படின்னா, சம்மாவும் இருக்கும் தியரியாகவும் இருக்கும். மேக்ஸிமம் 2 மார்க்கில் தியரி இருக்கும். 3 மார்க்கில் சம்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. தியரியும் 2 மார்க்கில் இருக்க தியரிஸு 3 மார்க்லேயும் கேட்கப்படும். 3 மார்க்குக்கும் கேட்கலான் இருக்கும். அந்த சம் கொஸ்டினோட வெயிட்டேஜை பொறுத்து அது மாறுபடும். கண்டிப்பாக 5 மார்க் இந்த பார்ட்னர்ஷிப் டீடு கொஸ்டின், ஃபீச்சர்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப், இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் அண்ட் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட்ஸ், இதெல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஸ்டூடெண்ட்ஸ் டோன்ட் வேஸ்ட் த டைம். அதெல்லாம் கொஞ்சம் படிச்சுங்க. பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். ஆல்ரெடி +1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இவ்வளோ தெளிவாக சொல்லணும்னு இருக்கும். ஏன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு லாஸ்ட் இயரே என்னை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நான் என்னெல்லாம் சொல்லுவேன்றது உங்களுடைய மைண்டில் ஆல்ரெடி அது வந்து நான் டெஸ்ட்டுன்னா கொஸ்டின் பேப்பர் எப்படி கொடுப்பேன், என்னெல்லாம் படிக்க சொல்வேன், அதெல்லாம் உனக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா 1 இயர் நீ என்கிட்ட படிச்சிருக்க. ஸோ அதனால் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் பார்த்துக்கோ. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பார்த்துக்கோ. வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் அண்ட் லாங் ஆன்சர்ஸ். கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸ் 1 இந்த கொஸ்டின் நல்லா பார்த்துக்குங்க. ஏன்னா அது வந்து நிறைய முறை அந்த கொஸ்டின் கேட்குறான். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அது ஆன்சரும் பார்த்தா எழுதுகிற மாதிரியே தான் வரும், சம் போடுற மாதிரி வராது. எக்ஸசைஸ் 1 ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல், ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட், ட்ராயிங் கேல்குலேஷன், அதுக்கப்புறம் மந்த்லி, குவார்ட்டர்லி, ஆஃப்லி, வேறு என்ன, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கேல்குலேஷன், இதெல்லாமே பார்த்துக்குங்க. எல்லா சம்ஸ் இந்த 16 17 18 இந்த சம்ஸு, 22nd சம்மு, இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா சம்ஸையும் நல்லா பார்த்துங்க. இப்போ யூனிட் 4 வாங்க. குட்வில் இன் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட். வெரி 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 இம்பார்ட்டன்ட் சாப்டர்மா. இதில் வந்து குட்வில்னா நற்பெயர், இதை பற்றிலாம் நம்ம ஆல்ரெடி நல்லாவே பார்த்துருப்போம். நேச்சர் ஆஃப் குட்வில், need for valuation of goodwill of partnership firms, classification of goodwill, formulas ரொம்ப முக்கியம். இதில் வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட் இருக்குது. வேறு என்ன இருக்குது? சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடு, கேபிட்டலைசேஷன் மெத்தட், வெயிட்டேஜ் ஆவரேஜ் மெத்தடு. இது சம்மந்தமாக ஒரு 11 சம்ஸ் இருக்கும், 11 சம்ஸ் இருக்கும். அதை நல்லா பார்த்துக்கோ. இதில் ஒரு 2 மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தியரி பப்ளிக் எக்ஸாம் உட்பட எப்போவுமே அதை அடிக்கடி கேட்பான். ஷார்ட் ஆன்சர்ஸு 1 மார்க்ஸு. இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் படிச்சுக்கோ. இதுதான் பேட்டர்ன். One thing I am going to say, many of you are skipping my videos. I don't know whether you watch or not.
Nowadays, some students are not sending your homework at all. You know, you should have the conceptual clarity in the subject. Without conceptual clarity, then how you will face your future? Many times I said in Tamil Nadu itself, our plus 1, plus 2 is in our school level. If you go to Andhra Pradesh or any other state out of Tamil Nadu, if you go, it's called as junior college. Junior college level இருக்கீங்க. அப்போது நீங்கள் வந்து படிக்கிறது மனப்பாடம் பண்ணி மெமரைஸ் பண்ணி பைஹார்ட் பண்ணி அப்படியே எழுதுறது கிடையாது. யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் டீச்சிங், வாட் சார் இஸ் டெல்லிங், ஒய் வி ஆர் டெபிட்டிங் திஸ், ஒய் வி ஆர் crediting this, why this account has come, why at what time the fluctuating capital method should be used, at what time the fixed capital method should be used, when the average profit method is used, weighted average profit method when should be used, capitalization method, why we are putting in this in the annuity method, all those things you should ask your question on yourself. You should prepare your own answers. Then only you will shine, you will get a brightness in your subject. If you go to college, everything will be easy to you. If you go for a job, everybody will give more respect to you once you have the subject knowledge with full conceptual clarity. I am saying for your future only, not for my future. Okay, so please understand everything, solve the sums conceptually. Be regular your homework, be regular to your homework. I'm not giving more and more homework. I'm not giving. I'm giving 1 or 2 sums only. That sum itself 1 or 2 pages only it will come. But many are not doing that. Nearly 5 to 6 students are not doing that much. Try to do. It's not compulsory. You just try to do for your future, for your benefits, not for my benefit. What to say? Understand conceptually, get ready for test. Today, now I am going to say my the final thing, homework. Today's homework is this 1 mark alone you write. This 3rd chapter and 4th chapters, multiple choice questions alone you write. Nearly how many 1 marks is there? 8 in 4th chapter and 10. 18 1 marks you should write. Write the question and then write the answer itself, no need to write the option. Okay, and read all the 2 marks and 3 marks and 5 mark questions. Have strong faith in you. You can do everything. All Swami Vivekananda said, all power is in within you. உனக்குள்ளதான் எல்லா பவரும் இருக்கு. உன்னுடைய பிரைனில் எல்லாத்தையுமே நீ படிக்க முடியும். உன்னால் முடியாதது என்பது எதுவுமே கிடையாது. புரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சி நீ பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். ஐயோ இது புரியாது அப்படின்னு நம்ம நினச்சி பார்த்தோன்னா புரியறது ரொம்ப 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 கஷ்டம். நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எல்லாருமே நீங்கள் ஹோம்ஒர்க் அமைச்சிருக்கணும், அனுப்புவீங்கன்னு நம்புகிறேன். ரெகுலராக நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, இந்த டெஸ்ட்டும் ஒருத்தர் விடாமல் எல்லாருமே எழுதி அனுப்புவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, my best wishes students. வாழ்த்துக்கள். நன்றி. Thank you.